வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்கள் அனைவரும் தியான நிலையில அமர்ந்து கொள்ளுங்க. ஒரு 2 நிமிடம் அமைதி தியானம். உங்க உடலையே கவனிங்க. ஆழ்ந்த அமைதி. இந்த அமைதியை உணருங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இப்ப மெதுவா அப்படியே கண்களை திறந்து கொள்ளுங்க. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு தீட்சையை நாம் இன்னைக்கு பெற இருக்கிறோம். நாம் சென்ற வாரம் சொன்னது போல இனி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய தியானத்தை தீட்சை மூலமாக நாம பெற்று அடுத்தடுத்த தியானத்தினுடைய தலங்களுக்கு பயணிக்க இருக்கிறோம். பட் இந்த ஒரு மாதத்துல நாம செய்ததே ஆக்னிக்கு போதுமா, சாந்திக்கு போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க ஆக்னிக்குள்ள செல்ல 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 இறை உணர்வு வரைக்கும் ஆக்னை தவத்திலேயே சாத்தியமாகும். அதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இறை உணர்வு வரைக்கும் ஆக்னை தவத்திலேயே சாத்தியமாகும். அந்த ஒரு தியானமே போதும். கொஞ்சம் காலம், நீண்ட காலம் பிடிக்கும், அவ்வளவுதான். அதற்காக மகரிஷி அவர்கள் இன்னும் அடுத்தடுத்த தியானங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க.
அதுல இன்னைக்கு செய்யக்கூடிய தியானம் மிக மிக ஒரு சக்தி மிக்க ஒரு தியானம். மன்னிக்கணும். சரி, இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தியானம் துரிய தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவம். இதை சொல்லாத மகான்களே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த தவத்தினுடைய சிறப்பு மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. துரியம் என்பது தலை உச்சி. இந்த உச்சியை பற்றி பல்வேறு சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் நிறைய நிறைய அதனுடைய ஆற்றல்களை, அதனுடைய அபரிமிதமான சக்திகளை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இந்த தியானத்தை பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் சிந்தனைக்கு எடுத்துட்டு அதை தொடர்ந்து நாம் இந்த தியானத்தையும் செய்ய இருக்கிறோம் தீட்சையின் மூலமாக. சரி, முதல்ல துரிய தவம் என்றால் என்ன? இப்ப ஆக்னேய தவம் என்றால் நம்ம புருவ மையத்திலே நம்முடைய மனதை வைத்து கவனித்து செய்யக்கூடிய ஒரு தவம். அதாவது நம்ம உடம்புக்குள்ள முழுக்க, உடல் முழுக்க எல்லா இடத்திலையும் உயிராற்றல் இயங்கி கொண்டிருக்கிறது. அதிலே 7 மையங்களை அமைத்துக் கொண்டு அந்த உயிராற்றல் இயங்கி கொண்டிருக்கிறது. உடல் முழுக்க உயிராற்றல் இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மையம் என்று உடல்ல இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சக்கரங்கள் என்று சொல்றாங்க, 7 மையங்கள் என்று சொல்றாங்க. விஞ்ஞானம் அதைய நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்கிறது. இதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. அதுல மூலாதாரம் எப்படிங்கிறது முதல் மையம். அதுதான் உயிர் ஆற்றலுக்கான மையம். மொத்தத்துக்கே ஆதாரம் அதுதான். சரிதானுங்களா? ஒரு பில்டிங்கான பேஸ்மெண்ட் மாதிரி நம்ம எல்லா சக்கராவுக்கும் பேஸ்மெண்ட் எதுனா நம்முடைய மூலாதார சக்கரம் தான். சாந்தி யோகம் நம்ம செய்தோம் இல்லையா, அந்த இடம். அதற்கு மேல சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்னா, துரியம் என்று 6 சக்கரங்கள். கீழிருந்து எண்ணிட்டு வரும்போது 6வது சக்கரம் ஆக்கினை. இதை பற்றி நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்துட்டோம். 7வது சக்கரம் துரியம், தலை உச்சி. சரிங்களா? இப்ப துரிய தவம் என்பது தலை உச்சியிலே மனதை செலுத்தி இயற்றக்கூடிய தியானம். தலை உச்சி. சரிங்களா? இது எந்த சுரப்பி மேல நம்ம இந்த தியானத்தை ஏற்றோம்னா, பீனியல் சுரப்பி என்று ஒரு சுரப்பி இருக்கு. மூளையில 2 சுரப்பிகள், ஒன்று பிட்யூட்டரி, இன்னொன்று பீனியல். இந்த பிட்யூட்டரி சுரப்பியினுடைய இயக்கம் தான் நாம இந்த ஆக்னியில பண்ணது. பீனியல் சுரப்பியோட இயக்கத்தை நம்ம துரியத்துல பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஆக்னேய தவம் விளக்கம் கொடுக்கும் போதே சொன்னேன், இது பேர் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொன்னேன். இது ஹெட் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னா புரியுதா? அதாவது பள்ளியில மாணவர்கள் சத்தம் போட்டிருப்பாங்க, மாஸ்டர் வந்த உடனே எல்லாரும் சைலண்ட் ஆவாங்க. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. சரிங்களா? இப்ப ஹெட் மாஸ்டர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, மாணவர்களும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, மாஸ்டரும் அவர் வேலையை கரெக்டா பார்ப்பார். நான் சொல்ல புரியுதா? அதான் ஹெச்எம்மோட பவர். ஹெச்எம் வந்தா மாணவர்கள் இன்னும் பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்க, ஆசிரியரை விட பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்க. இன்னும் ஆசிரியரும் பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாரு. அப்போ இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஆக்டிவேஷன் நல்லா ஆயிடுச்சுன்னா பிட்யூட்டரி அபரிமிதமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அது கீழே இருக்கிற எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் அற்புதமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும், அதை விட 1 மடங்கு ஜாஸ்தியா. சரிங்களா? அப்ப இது ஹெட் மாஸ்டர் கிளாண்ட். நம்ம உடம்புல இருக்கிற வெரி வெரி பவர்ஃபுல் பாயிண்ட் துரியம் தான். அதுக்கு மேல பவர்ஃபுல் பாயிண்ட் கிடையாது. நீங்க இறைவனையே அடையணும்னாலும் பீனியல் கிளாண்ட் சப்போர்ட்ல தான் அடைய முடியும். சரிங்களா? அதனால அந்த தியானத்திற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, பிரம்ம ரந்திர யோகம்
இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. துரிய தவத்திற்கு நிறைய பெயர்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பெயர் பிரம்ம ரந்திர யோகம். பிரம்ம ரந்திர யோகம் அப்படின்னா என்ன? பிரம்மம்னா இறைவன், எல்லையற்ற மெய்ப்பொருள். சரியானுங்களா? அதுதான் பிரம்மம், இறை சக்தி. அந்த பிரம்மத்தை அடைவதற்கான வழி, ரந்திரம் என்றால் வழி. அப்ப இறைவனை அடைவதற்கான வழி, வாசல், வாயில் என்று இந்த துரியத்திற்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப துரியத்திலே தவம் ஆழ்ந்து ஏற்றி வந்தா நாம இறை உணர்வை எளிமையாக பெற முடியும். அதனால அதற்கு பேர் பிரம்ம ரந்திர யோகம். இறைநிலையை அடைவதற்கான நுழைவாயில் எங்கு இருக்கிறது அப்படின்னா இந்த துரியத்தில் இருக்கிறது. துரியத்தில் இருக்கு. சரிங்களா? இன்னொரு அதற்கு பேர் ஒரு பேர் இருக்கு, சகஸ்ராதார யோகம். சகஸ்ராதார யோகம்னா என்ன? சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள். 1000 1000 இதழ் கொண்ட தாமரை என்று இந்த துரிய மையத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஏன்னா இங்க இருக்கிற மூளை செல்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூளை செல்களுக்கான மையமாக அந்த பீனியல் சுரப்பி இயங்குது. அப்ப பீனியல் நல்லா வேலை செய்யும் போது இந்த 1000 இதழ் கொண்ட தாமரை போல இந்த மூளை செல்கள் எல்லாம் வளர்ச்சி பெறும். அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ள அபரிமிதமா பாயும். ஆக்சுவலா பிரபஞ்ச சக்தி எங்கிருந்து நம்ம உடலுக்குள்ள பாயும் அப்படின்னா மிக முக்கியமான இடம் துரியம் தான். சரிங்களா? மேல இருந்து அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம துரியத்தின் வாயிலாக தான் உடல் முழுக்க பரவும். துரியம் தான் ஆண்டனா, ரிசீவிங் பாயிண்ட். அப்ப யாருக்கெல்லாம் துரிய சக்கரம் நல்ல இயக்கத்தில் இருக்கோ அவங்க ஆண்டனா பிரபஞ்ச சக்தியை தானா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். குறிப்பாக சரி, பிரபஞ்ச சக்தி பத்தி பேசணும், நான் பின்னாடி சொல்றேன். நான் அது எப்படி வருது, உங்களுக்குள்ள எப்படி இயங்குது அப்படின்னு இதற்கு அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்ல வரேன். அப்போ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய சக்கராஸ் 7 சக்கராவுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த நரம்பு மண்டலங்களோட கனெக்ஷன் இருக்கு. ஓகே? அப்போ அதுல வரக்கூடிய எனர்ஜி எந்தெந்த இடங்களுக்கு பெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சக்கராஸுக்கு வந்து லீஃப், இதழ்கள் இருக்கிறதாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணுல 2 இதழ் இருக்கும், ஒண்ணுல 4 இதழ் இருக்கும், ஒண்ணுல 10 இதழ் இருக்கும். இது 1000 இதழ் கொண்ட தாமரை. அப்ப பிரபஞ்ச சக்தி எவ்வளவு ரிசீவ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கறதுல இதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று ஏன் சொன்னாங்கன்னா இந்த தலைக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த தலை மூளை மட்டும் இயக்கத்துல இல்லை அப்படின்னா நம்ம இருந்தும் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லாத ஜடமாகத்தான் இருப்போம். அதனால இந்த பீனியல் சுரப்பி என்பது ஒரு மனிதன் தெய்வத்தன்மை பெறுவதற்கான ஒரு சுரப்பி. இந்த சுரப்பி அபரிமிதமா இயக்கத்துக்கு வந்ததுன்னா மனிதன் தெய்வ நிலைக்கு மாற்றம் பெறுவான். இந்த சுரப்பியை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் விஞ்ஞானத்துக்கே வந்து பெரிய வியப்பாக இருக்கிறது. இந்த சுரப்பி மிக மிக சிறிய அளவில் இருக்கிறது. மனிதன் இறந்த உடனே இந்த சுரப்பி காணாமல் போய்விடுகிறதுன்னு சொல்றாங்க. கரைஞ்சு போயிருது, காணாம போயிருது. உயிர் வாழும் போதுதான் இருக்குது. இந்த சுரப்பியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருக்குன்னா 12 கூம்பு வடிவத்திலே இருக்கிறதாக கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம். இப்ப கோன் பார்த்திருக்கோம் இல்லையா? மேல பெருசா இருக்கும், அப்படியே கீழே வர வர சிறுசா இருக்கும். நம்ம ஐஸ் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? கோன் ஐஸ். சரிதானா? அது பாத்தீங்கன்னா மேல ரவுண்டா இருக்கும், பெருசா, அப்படியே வர வர சிறுசா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி 12 கூம்பு வடிவம் ஒன்றிணைந்தது போல இந்த பீனியல் சுரப்பியினுடைய அமைப்பு இருக்கு. அது எதை குறிக்குதுன்னு சித்தர்கள் சொல்றாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை 12 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதுதான் ராசிகள் என்று சொல்றோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்.
இந்த 12 ராசி மண்டலங்கள் மொத்த பிரபஞ்சத்தை 12 கூறா போடுறீங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 6, 5, 11 சொலை. ஒரு ரவுண்டா இருக்கிற ஆரஞ்சு. இந்த பக்கம் 6 சொலை, இந்த பக்கம் 5 சொலை. இப்ப 12 சொலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? 12 சொலை இருந்தா அது எப்படி ஒரு முழு வடிவமா இருக்குதோ எல்லாம் சேர்ந்து, அது மாதிரி 12 ராசி மண்டலங்கள் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுமையா இருக்கு. பிரபஞ்சத்தை 12 ராசி மண்டலமா பிரிச்சிருக்காங்க. அந்த 12 ராசி மண்டலங்கள்ல இருந்து மொத்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை பெறுவதற்கான சக்தி நம்முடைய பீனியல் சுரப்பிக்கு இருக்கிறதுனால அதனுடைய வடிவம் அப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலை உச்சி துடிக்கிறத நீங்க பார்க்கலாம். உயிரினுடைய இயக்கம் அங்க இயங்கி கொண்டிருக்கும். நம்ம பிறக்கும் போது உயிர் இங்கதான் இருக்கும். சரிங்களா? மூலாதாரத்துல போகாது. 3 வயது வரைக்கும் இங்கதான் இருக்கும் உயிர். மூளையை கட்டும். அப்ப அந்த 3 வயது வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த இடத்த தொடக்கூடாதும்பாங்க. கொல கொலன்னு இருக்கும் பிறந்த குழந்தைக்கு. அது மேலாதாரம். பீனியல் சுரப்பி என்பது மேலாதாரம். துரியம் என்பது மேலாதாரம். சரிங்களா? அப்போ அந்த இடம் பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள வாங்கி நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடிய மையம் இந்த பீனியல் சுரப்பி. சரி, இதுல தியானம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் பலன், நிறைய பலன்கள் இருக்கு, ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, நம்ம நோக்கம் உயிர் இயங்கி கொண்டிருக்குது, உயிர் வேகமா சுழன்று கொண்டிருக்குது, உயிர்ல இருந்து ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த உயிரினுடைய மையத்திலே இறைவன் இருக்கிறான். உயிரினுடைய மைய பகுதியிலே இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த இறைவனை நம்ம உணரணும். உயிரினுடைய மையத்தில் இறைவன் இருக்கான். உயிரிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை காந்த ஆற்றல் என்று சொல்றோம். இதைத்தான் மனம் என்று சொல்றோம். அப்ப ஆக்னியில நீங்க என்ன பண்றீங்க? உங்க உயிரினுடைய அசைவை அதிலிருந்து வெளிவரக்கூடிய மனதை வைத்து கவனிக்கிறீர்கள். இந்த விஷயம் நுட்பமா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்ன தியானம் பண்றோம் நமக்கு புரியணுமா இல்லையா? நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சுழன்று கொண்டிருக்கிறது, அதிலிருந்து ஆற்றல் வெளிவந்து கொண்டிருக்கிறது, அதுதான் மனமாக இயங்குகிறது. அந்த மனதை அது எங்கிருந்து வந்ததோ அந்த உயிரின் மேலே திருப்பக்கூடியதுதான் தியானம். இப்ப இந்த இடத்துல உயிரினுடைய சுழற்சியை நீங்க கவனிக்கிறீங்க. கவனிக்கும் போது கொஞ்ச நேரம் கவனிக்கிறோம், அப்புறம் வெளியே போகுது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கவனிக்கிறோம், அப்புறம் வெளியே போகுது. அப்ப என்ன ஆகுது? நம்ம மனதினுடைய அலைச்சல் வேகம் குறையுது, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாறி வெளியே போகுது, அதிகரிக்குது. மறுபடியும் குறையுது, மறுபடியும் அதிகரிக்குது. இது மாறி மாறி கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும். தியானம் செய்ய செய்ய அது அப்படியே ஒன்றிணைக்க ஆரம்பிச்சு. இப்ப பீட்டா அலையில இருந்த நம்ம மனதினுடைய வேகம், பீட்டா அலைன்னா புரியுதா? 14 அலைச்சூழல் வேகத்துக்கு மேல இருந்த நம்ம மனம் இந்த தியானம் பண்ணும்போது 13, 12, 11, 10 இப்படி குறையறக்க ஆரம்பிக்கும். ஆக்னியில 8ல இருந்து 13 வரைக்கும் மன அலைச்சூழல் வேகம் குறைஞ்சு அப்புறம் வெளியே போயிட்டு வரும். நீங்க நல்லா தியானம் பண்ணா உள்ள இருக்கும். இப்ப துரிய தவம் ஒருத்தர் நல்லா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாருன்னா, இந்த 8ல இருந்து 13க்குள்ள வருது பாத்தீங்களா, அது மறுபடியும் வெளியே போகாது. துரியத்திலையும் மன அலைச்சூழல் வேகம் 13ல இருந்து 8 வரைக்கும் தான் வரும். பட் இந்த ஆக்னியில் அதிகமா வெளியில போயிட்டு போயிட்டு வந்த மாதிரி துரியத்துல போகாது. துரியத்தில் நல்லா தவம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 8ல இருந்து 13 வரைக்கும் மனம் நிற்கும். அதனால் அது நிலையாக நிற்பதால் அதற்கு நிலை பேற்று தவம் என்று ஒரு பெயர் இருக்கு. துரிய தவத்திற்கு இன்னொரு சிறப்பு பெயர் நிலை பேற்று தவம். மனம் அலையாமல் தன் மூலமான உயிரோடு நிலை பெற்றுவிடும். புரியுதா? ஆக்னியில வெளியில இருந்த மனம் தன் மூலத்தை கவனிக்கிறது. துரியத்திலே அந்த மனம் தன் மூலத்தோடு ஒன்றி விடுகிறது.
உயிரோடு உயிராக லயமாகி நிற்கிறக்கூடிய ஆற்றல் துரியத்திற்கு உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப மனம் வெளியே அலையாம அந்த உயிருக்குள்ளாக நிலை பெறும்போது அதனுடைய அலைச்சுழல் வேகம் அலையாம நிலையாக நிற்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானத்துல. இந்த இதுல நிலையா நின்னாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு தியானத்துல கடந்து பயணிக்க முடியும். இன்னும் தீட்டா லெவல், டெல்டா லெவல் போகணும்னா அதுக்கு ஆல்பா லெவல்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். நிக்க வைக்கக்கூடிய தவம் இந்த துரியதம். அப்ப உயிரை கவனித்துக் கொண்டிருந்த மனம் தன் மூலமான உயிரோடு உயிராக ஒன்றி கலந்து தானே உயிராக மாறி நிற்கக்கூடிய நிலை. இப்ப மனம் வேற உயிர் வேற அல்ல, மனமே உயிராக மாறி நிற்கும். இதற்கு பேர் தான் உயிர் உணர்வு என்று பெயர். உயிர் உணர்வு. இந்த உயிர் உணர்வு வந்தாதான் இறை உணர்வு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இறை உணர்வு உயிருணர்வு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. எப்படி ஒரு பெண் பூப்பெய்தினால்தான் தாய்மை அடைய முடியும், பூப்படையாம தாய்மை அடைவது சாத்தியம் இல்லையோ அது போல நீங்க உயிருணர்வு பெறாமல் இறையுணர்வு பெறுவது சாத்தியமில்லை. அப்ப உயிர் உணர்வை உணர்த்தக்கூடிய தவம் இந்த துரிய தவம். சரிங்களா? சரி, இன்னும் இந்த துரிய தவம் நீங்க செய்யும் போது நம்ம மூளை செல்கள் இருக்கு இல்லையா, மூளை செல்களோட மையத்துல தான் இந்த துரிய மையம் இருக்கு. இப்ப துரியத்தில் ஆற்றல் குவியும் போது இந்த மூளை செல்கள்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நமக்கு இறைவன் 1 கிலோ 360 கிராம் மூளை கொடுத்துட்டானா? ஆனா நம்ம எவ்வளவு பேர் இதை முழுசா பயன்படுத்துறோம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவு. ரொம்ப ரொம்ப குறைவா தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். சரிங்களா? எவ்வளவு பர்சன்ட்? ஒரு 5% பயன்படுத்துறதே பெருசு. யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? உங்ககிட்ட மாசம் 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டு 5000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இப்ப நம்ம மூளையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டப்படுவோமா இல்லையா? 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பட் செலவு பண்றதுக்கு 5000 ரூபாய் தான் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த மிச்சம் 95,000 யூஸ் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவீங்கல்ல? அது மாதிரி நாம இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னா, அதையும் கடந்த அந்த இறை உணர்வை பெறணும்னா, அட்டமா சித்திகளை அடையணும்னா, சர்வ வல்லமையை பெறணும்னா, சரிங்களா, இந்த மூளை இயக்கம் 100% வரணும். மூளை இயக்கம் 100% கூட வர வேண்டாம், ஒரு 20-25% வந்தாலே அபரிமிதமான வேலையை இந்த மூளை செய்யும். மூளை சாதாரணமா எடை போடாதீங்க. அது வந்து பிரபஞ்ச கண்ணாடி. நம்ம மூளையை மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா பிரபஞ்ச கண்ணாடி. இப்ப எஃப்எம் இருக்குல்ல, எஃப்எம் பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ்ல 93.5 அப்படின்னு டியூன் பண்ணீங்கன்னா சூரியன் எஃப்எம் ஓடும். 103.8 அப்படின்னா அது ஒரு எஃப்எம் ஓடுது. 100 அப்படின்னா ஒரு எஃப்எம் ஓடுதா? இந்த டப்பா தான், வெறும் டப்பா 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த டப்பா என்ன பண்ணுது? நீங்க வைக்கிற டியூனுக்கு தகுந்த மாதிரி அலையை வாங்கி வாங்கி ரிசீவ் பண்ணி பாட்டை வெளிப்படுத்துது இல்ல? இந்த பிரபஞ்சத்துல அந்த அலையெல்லாம் இருக்கு. நீங்க டியூன் பண்ற அலை அதுக்குள்ள வந்து பாட்டா பாடுது. என்ன பண்ணுதுன்னு புரியுதா? அந்த எஃப்எம் டப்பா என்ன பண்ணுதுங்க? வெளியில இருக்கிற பிரபஞ்ச அலையை வாங்கி அதுக்குள்ள என்ன பதிஞ்சிருக்கோ அதை பாட்டாவோ, அல்லது உங்க செல்போன் எடுத்துக்கோங்க, நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, சரிங்களா, அது என்ன பண்ணுது? இப்ப நான் பேசுறேன், உலகத்தினுடைய ஒரு மூலையில உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். இது உலகம் முழுக்க இப்ப காட்டிட்டு இருக்கு. இந்த அலை, பிரபஞ்சத்துல வந்த அலை உங்க செல்போனுக்கு பக்கத்து அலை இருக்கு. உங்க செல்போன்ல நெட்டை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ண உடனேயும் இந்த படத்தை அதை எடுத்து காமிக்குது. உலகத்துல எந்த செய்தி பிரபஞ்சத்தில் இருந்தாலும் உங்க செல்போன் எடுத்து காமிக்கும். அது போல உங்க மூளை இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்துல எல்லா அலையும் ரிசீவ் பண்ற ஆற்றல் நம்ம மூளைக்கு இருக்கு.
இந்த மூளையை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. இந்த மூளையை வச்சுதான் பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும், பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கிற இறைவனை பற்றிய ஞானத்தையும் நாம எதன் மூலமாக பெருக்கிக் கொண்டோம்? அந்த மூளையின் மூலமாக தான் அறிந்து கொண்டோம். அதனால இந்த மூளை அப்படிங்கிறது பிரபஞ்ச கண்ணாடி என்று மகரிஷி சொல்லுவாங்க. அந்த மூளையை நம்ம 5% கூட பயன்படுத்துறது இல்லை. அப்ப இந்த தியானம் செய்யும் போது குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த தியானத்தை நீங்க கற்றுக் கொடுத்துட்டா அவங்களோட மூளை செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு வந்துடும். இப்ப அந்த செல்கள் எல்லாம் டார்மென்ட் செல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானத்துல. அந்த செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு வரல, இயங்காம இருக்குது, தூக்கத்துல இருக்குது, மயக்கத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோமா ஸ்டேஜில் இருக்கு. இப்ப அந்த செல்கள்ல இந்த நீங்க தியானம் செய்ய 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 உங்க மூளையுடைய ஆற்றல் அந்த செல்களுக்குள்ள போய் அந்த செல்கள் எல்லாம் செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த செல்கள் செயல்படும் போது நமக்கு அபரிமிதமான ஆற்றல்கள், சக்திகள் எல்லாம் கிடைக்கும். குறிப்பா உலகாயுதத்திலே இருந்தாலும் சரி, ஆன்மீகத்திலே இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மால பெற முடியும். வலது பக்க மூளை முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது, இடப்பக்க மூளை முழுக்க லௌகீகம் சார்ந்தது. அப்ப 2 மூளையையும் நமக்கு செயல் நல்லா இயக்கத்துக்கு வரும்போது எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம பெற முடியும். ஞாபகத்திறன் அதிகரிக்கும், புதிய புதிய சிந்தனை கோணங்கள் நமக்குள்ள திறக்கும். சரிங்களா? குறிப்பாக நம்ம மூளையில செரிபரல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு மேல் பகுதி இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். மூளையில மேல பாத்தீங்கன்னா மடிப்பு மடிப்பா இருக்கு. பார்த்திருக்கீங்களா? அந்த செரிபரல் கார்டெக்ஸ் தான் மனிதத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மூளை. அதற்குள்ள இருக்கிற மூளை விலங்குத்தன்மை கொண்ட மூளை. நம்ம விலங்குல இருந்து தானே வந்தோம். பல லட்சம் ஆண்டுகளா விலங்குகளாத்தான் இருந்தோம். இப்ப ஏதோ ஒரு 20 லட்சம் வருஷமா தான் நம்ம மனுஷ பிறவி மாறி இருக்கிறோம். அப்ப அதற்கு முன்னாடி இருந்த விலங்குல இருந்து தான் அந்த மூளை வந்திருக்கிறதுனால விலங்கினுடைய தன்மை தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். பிறர் வளத்தை பறிப்பது, பிறரை துன்புறுத்துவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கிறது, இதெல்லாம் மிருக குணம். நாம மிருகத்திலிருந்து வந்தங்காட்டி அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ அதுல இருந்து மனித குணத்துக்கு நம்ம வரணும், அதுல இருந்து தெய்வ குணத்துக்கு நம்ம செல்லணும். அப்ப அதுல எங்க விஷயம் இருக்குதுன்னா மூளையில விஞ்ஞான பூர்வமாக செரிபரல் கார்டெக்ஸ், மூளையினுடைய மேல் பகுதி இருக்கு பாருங்க, அது மனித மூளை. இன்னும் அது இயக்கத்துக்கே வரல. இந்த தவம் செய்யும் போது செரிபரல் கார்டெக்ஸ் நிறைய இயக்கத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த செரிபரல் கார்டெக்ஸ் இயக்கத்துக்கு வந்துருச்சுன்னா மனிதத்தன்மை, அன்பாக இருப்பது, கருணையாக இருப்பது, பிறருக்கு உதவி செய்வது, சரிங்களா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நல்ல வழியில நிற்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே நமக்கு பெருகிறதுக்கு ஆரம்பிக்கும். மனிதத்தன்மைக்கு வருவதற்கு ஆரம்பிக்கும். அதுல இருந்து தெய்வத்தன்மைக்கு நாம பரிணாமம் வளர்ச்சி பெறும். அப்ப மூளை செல்கள் அபரிமிதமான இயக்கத்திற்கு வரும், நினைவாற்றல் பெருகும், கான்சன்ட்ரேஷன் பவர், மன ஓர்மைப்பாடு அதிகரிக்கும். சரிங்களா? இது நிறைய விஷயங்களை மூளைக்குள்ள செயல்படுத்தும். இன்னும் மூளையில செரட்டோனின், மெலட்டோனின் என்று 2 ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகும். செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடலை முழுக்க முழுக்க இயக்கத்திற்கு உட்படுத்தக்கூடியது. மெலட்டோனின் என்ற ஹார்மோன் மன இயக்கத்தை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது. அப்ப இந்த 2 ஹார்மோனும் இயக்கத்துக்கு வரும்போது நம்முடைய உடல் மன இயக்கம் முழுமையாக சரியாக நடைபெறும். அங்க இருக்கிற குறைபாடுகள் அனைத்தும் நீங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். குறிப்பாக இது உடல் ஆரோக்கியத்திற்கான மையம், இது மன அமைதிக்கான மையம் என்று நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இது உடல் ஆரோக்கியத்திற்கான மையம், இது மன அமைதிக்கான மையம். இது உடலை கட்டுப்படுத்தக்கூடிய மையம், இது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மையம். அப்போ மொத்த மைண்டையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல சொல்லுவாங்க நமக்கு 3 மனம் இருக்கிறது. புறமனம், நடுமனம், ஆழ்மனம். சரிங்களா? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், தென் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று 3 நிலை.
இப்ப இந்த இடத்துல மெடிடேட் பண்ணீங்கன்னா புறமணம் உங்க கட்டுப்பாட்டுல வந்துடும். இங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா நடுமணம் உங்க கட்டுப்பாட்டுல வரும். இன்னொரு மெடிடேஷன் இருக்கு. அது உங்களோட ஆழ்மனதை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரக்கூடிய ஒரு மெடிடேஷன். அது பின்னாடி சொல்லி கொடுக்குறோம். அப்ப நம்ம நடுமணம் தான் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான பார்ட். புறமணம் ஆழ்மனதை விட நடுமணம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது நம்ம மனம் பற்றி பார்க்கிறப்ப ரொம்ப டெப்தா பார்ப்போம். 3 நிலை மனம். அதுல எந்த மனம் எப்படி வேலை செய்யுது? நீங்க ஏன் உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல? ஏன் நிறைய நெகட்டிவா நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் அந்த மனதிற்குள்ள நிறைய நுட்பங்கள் இருக்கு. அதை பற்றி பார்க்கிறப்ப தனியா பார்ப்போம். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நடுமணத்தை நீங்க வெற்றி கொள்ளணும்னா இந்த இடம் தான். நடுமணம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. சரிங்களா? அதே போல கர்ம வினைகளிலே 3 விதமான கர்ம வினைகள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். சஞ்சித கர்மா, முன்னோர்கள் செய்த வினை. முன்னோர்கள்னா யாரோ நினைச்சுக்காதீங்க. நாம வெவ்வேறு உடம்புல இருக்கிறப்ப செஞ்சது. இந்த உடம்புல இருக்கிற உயிர் என்னோட அம்மா அப்பாட்டு இருக்கிறப்பவோ, அவங்க அம்மா அப்பாட்டு இருக்கிறப்பவோ செஞ்சதுதான் சஞ்சித கர்மா. அப்ப அது பல ஜென்மங்களாக செய்த கர்மா. மூட்டை மூட்டையே இருக்கு. 2வது பிராரப்த கர்மா. இந்த ஜென்மத்துல இப்ப நான் பிறவி எடுத்திருக்கேன்ல, இந்த ஜென்மத்துல 3 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் செய்த வினைகள் எல்லாம் பிராரப்த கர்மா என்று சொல்றோம். அது நல்லதும் இருக்கும், அல்லதும் இருக்கும். ஆகாமிய கர்மா என்றால் இனிமேல் நான் செய்யக்கூடிய கர்மா, அல்லது இப்பொழுது பிரசன்ட்ல நான் செய்து கொண்டிருக்கிற கர்மா. இப்ப நான் பிரசன்ட்ல பேசிட்டு இருக்கேன் ஒரு நல்ல விஷயத்தை, நீங்க பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு நல்ல விஷயத்தை. இது எதனால நடந்துட்டு இருக்கு? உங்களுடைய ஆன்மா ஆசை வயப்பட்டு, ஆன்மா காமிய வயப்பட்டு செய்யக்கூடிய கர்மா ஆகாமிய கர்மா. கர்மான செயல். இப்ப என்னுடைய ஆன்மா எல்லோருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கு. உங்க ஆன்மா இந்த நல்லதை பெறணுங்கிற நோக்கத்துல அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு கர்மா நடந்துட்டு இருக்கு. இது ஆகாமிய கர்மா. இன்னும் பல ஆன்மாக்கள் இந்த நேரத்திலேயே கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம். அது கெட்ட கர்மாவை உருவாக்கிட்டு இருக்கு. நாம நல்ல கர்மாவை உருவாக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப என்னுடைய ஆகாமிய கர்மா இப்ப நான் செய்யறது, இனிமேல் செய்ய போறது. சரிங்களா? பிராரப்த கர்மா இந்த பிறவியில இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது. இப்ப இந்த கிளாஸ் நீங்க முடிச்சிட்டீங்க. மணி 11:45 ஆயிருச்சு. நீங்க ஒரு தியானத்திற்கான விளக்கம் கேட்டு தியானம் செஞ்சிட்டீங்க. முடிச்சாச்சு. 11:45க்கு தவம் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்களானால் அது உங்க பிராரப்த கர்மால ஆட் ஆயிரும். ஆகாமிய கர்மா அப்படியே பிராரப்த கர்மால ஆட் ஆயிரும். பிராரப்த கர்மா என் பையனுக்கு போறப்ப சஞ்சித கர்மமா போய் சேர்ந்துரும். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். இப்போ ஆகாமிய கர்மாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆக்ஞை தவம். அதாவது இனிமேல் நான் செய்யக்கூடிய செயல் தவறாக இருக்கக்கூடாது, சரியாக இருக்க வேண்டும், அறத்திற்கு ஒத்தபடி இருக்க வேண்டும், இயற்கைக்கு இறைநிலைக்கு ஒத்தபடி இருக்க வேண்டும், அது எனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காத அளவில் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த ஆகாமிய கர்மா சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆக்ஞை தவத்தை நன்றாக செய்ய வேண்டும். சரி, இப்போ துரியம், இது பிராரப்த கர்மா. 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில பல தவறுகளை செய்து விட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு 39 வயது. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக நான் எவ்வளவு செயல் செய்திருப்பேன். அத்தனையுமே எங்க ரெக்கார்டா இருக்கு? இங்க இருக்கு. முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு. நம்மளோட வித்து சக்தியில என்ன இருக்குது? முன்னோர்கள் செய்த வினை இருக்கு. பெற்றோர் வித்தின் மூலமா தானே அவங்க பதிவை நமக்கு கடத்துறாங்க. முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு.
நீங்க மறந்துட்டனால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராம இருக்கலாம். ஆனா ஹிப்னாட்டிசம் பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் வெளிய எடுத்துருவாங்க. நீங்க 3 வயசுல இருந்து என்னவெல்லாம் பண்ணீங்களோ அத்தனையுமே வெளிய எடுத்துற முடியும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு WhatsAppல ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. இப்ப நீங்க WhatsApp ஓப்பன் பண்ணி எத்தன வருஷமா இருக்கும்? எவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க? ஆடியோவோ, வீடியோவோ, ஃபோட்டோவோ சரிதானா? நீங்க உங்க செல்போன்ல டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறீங்க. அது டெலீட் ஆகல. சரிதானா? இந்த வான்காந்தத்துல அந்த WhatsApp கம்பெனிக்காரன் என்ன பண்ணி வச்சுட்டான்? அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான். இப்ப உங்க மொபைல்ல WhatsApp நீங்க எப்ப இன்ஸ்டால் பண்ணீங்களோ, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்னென்னவெல்லாம் மெசேஜ் அனுப்புனீங்கங்கிறத எடுக்க முடியும். பயப்படாதீங்க. எடுக்க முடியும். சரிதானா? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்தா, நீங்க முதல்ல சிம் வாங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்னவெல்லாம் பேசியிருக்கீங்க, யார் யார் கூடல்லாம் பேசியிருக்கீங்க, அத்தன ரெக்கார்டும் எடுக்க முடியும். எதுவும் அழியாது. அது இருக்கு. எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. இது தெரிஞ்ச நெறைய பேரு தப்பு பண்ண மாட்டாங்க. சரிதான். நெறைய பேருக்கு இது தெரியறதில்ல. சரியா? சரி. அது ஒரு பக்கம். அது போல நம்ம 3 வயசுல இருந்து தெரிஞ்சோ, தெரியாமலோ, அறிந்தோ, அறியாமலோ செய்த அத்தனை நல்லதும், கெட்டதும் நம்ம மூளையில ரெக்கார்ட் ஆயிரும். அது வித்துவுலி ரெக்கார்ட் ஆயிரும். மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. அப்ப நீங்க மூளையில தியானம் செய்யும்போது என்ன நடக்கும்னா, நீங்க துரியத்தினுடைய மையத்திலே தியானம் செய்தாலும், உங்க உயிர் ஆற்றல் அந்த மூளை செல்கள் முழுக்க இயக்கத்துல வர்றதுக்கு ஆரம்பிக்கும். பீனியலோட ஒரு சிறப்பு என்னன்னா, அது 1000 இதழ் கொண்ட தாமரையா இருக்கிறதால, அது நீங்க துரியத்துல தவம் பண்ண, அந்த மூளை செல்கள் முழுக்க அந்த உயிராற்றல் என்ன பண்ணும்? அப்படியே சுழன்று ஓடுவதற்கு ஆரம்பிக்கும். வலச்சுழலாக. கிளாக் வைஸ்ல சுத்தி ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஓடும்போது, இந்த மூளை செல்கள்ல இருக்கிற அந்த வினைகளை எல்லாம் அது என்ன பண்ணும்? அழிப்பதற்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? மகரிஷி ஒரு கவியில அழகா சொல்லுவாங்க. உச்சியிலே நீ சென்றால் உச்சின்னா எது? இதுதான். தலை உச்சி. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம். அது எல்லாமே இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கே ஃபீல் பண்ணலாம். ஒண்ணும் பெரிய சிரமம்லாம் இல்ல. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம். என்ன அதிசயம்? உயிரின் வளமாம் சுற்று ஆகும். நம்முடைய உயிராற்றல் என்ன ஆகும்? அப்படியே வளச்சுழலாக சுழன்று ஓடுவதற்கு ஆரம்பிக்கும். எங்க? நம்மளுடைய தலை மூளை செல்களுக்குள்ள. உயிரின் வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். நமக்கே ஒரு வியப்பா இருக்கும். டேய் என்னடா என்னோட மூளையில தான் இது நடக்குதா? அப்படியே குறுன்னு அந்த எனர்ஜி அப்படியே என்ன ஆகும்? அப்படியே ஓடும். நல்ல ஃபீல் ஆகும். நீங்க நல்லா பிராக்டிஸ் உடற்பயிற்சியும், ஆக்ஞை தவத்தையும் நீங்க தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிற நபரா இருந்தால், நீங்க மிகப்பெரிய ஒரு அதிசயமா உங்க மூளை செல்கள்ல நீங்க உணர்வீங்க. அப்போ உடனே காணும் அதிசயமும் உயிரின் வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். உங்களுக்கே ஒரு அதிசயமா இருக்கும். எனக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குதா? இந்த கபாலபதி பயிற்சி பண்ணிட்டு கண்ண மூடி அப்படியே மூளையை கவனிச்சீங்கன்னா, அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு ரத்த ஓட்டம், ஒரு ஆற்றல் அதுக்குள்ள ஓடுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி இந்த துரியதவம் பண்ணும்போது, ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள ஓடுறத, மூளை செல்களுக்குள்ள ஓடுறத நீங்க அதிசயமா வியந்து பார்ப்பீங்க. அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால், இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அப்படியே நிலைத்து நிற்கணும். அப்படி நீ நிற்க பழகிட்டீன்னா, இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். இச்சைன்னா என்ன? ஆசை. இந்த ஆசை தானே நம்மளுக்கு நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? ஆசைதான். ஆசை அளவோடு இருந்தா இன்பம், அளவுக்கு மேல போனா துன்பம். அப்ப இந்த ஆசையெல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சிருவ. இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். அது மட்டும் இல்ல, எது வேண்டும், எது வேண்டாம். இந்த பகுத்தறிவுன்னு ஒண்ணு என்னத்துக்காக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான்? எது நல்லது, எது கெட்டது என்பதை பகுத்து ஆய்வு செய்து,
நல்லதை செய்யக்கூடிய வல்லமையோடு நம்ம இருக்கணும். கெட்டதை விடுவதற்கான வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த தவம் அதை செய்யுதுன்னு மதுரை சொல்றாங்க. எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இரண்டையும் கண்டு நச்சுவிலை இச்சைகளை அகற்றிவிட்டு, உனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கிற ஆசைகளை நீ அகற்றிவிட்டு நலம் ஈயும் எண்ணமே மீதம் கொள்வாய். நல்லதை செய்யக்கூடிய ஆற்றலை ஆசையை மட்டுமே நீ மீதம் வைத்துக் கொள்வாய். நச்சுவிலை இச்சைகளை நீ அகற்றி விடுவாய். எப்போ? இந்த இடத்திலே தியானம் செய்யும் போது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்மகிட்ட இருக்கிற தீய ஆசைகளை, தீய பழக்க வழக்கங்களை, தீய எண்ணங்களை ஒழிக்கக்கூடிய சக்தி இந்த தவத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக பிராரப்த கர்மால என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு திருமூலரோட ஒரு கவி இருக்கு. என்ன கவினா, தன்னை அறியும் தத்துவ ஞானிகள், தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். தன்னை அறியக்கூடிய அந்த தத்துவ ஞானி முன்னை வினையினுடைய முடிச்சை அவிழ்ப்பாங்களாமா. பின்னை வினையை பிடித்து பிசைவர். இனிமேல் வரக்கூடிய வினையை அது வராமல் அதை பிடித்து பிசைந்து வீசி எறிவார்கள். முன்னால் இயற்றிய வினையை அதனுடைய முடிச்சை எல்லாம் அவிழ்த்து விடுவார்கள். எப்போ? தன்னை எறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே. சென்னி என்றால் உச்சி என்று பெயர். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. இது துரிய தவத்திற்கு திருமூலர் கொடுக்கிற மிகப்பெரிய சான்று. சரிங்களா? அப்போ நம்ம முன்னால் செய்த வினைகளை, பாவ பதிவுகளை மாற்றி அமைப்பதற்கான இடம் எந்த இடம்? இந்த துரியம். சரிங்களா? இனிமேல் துன்பம் தவறு செய்யாததற்கான இடமும் ஒரு இடம் துரியம். இன்னும் சார் நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது ஒருத்தருக்கு ஒரு புகைப்பிடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு, அல்லது கோபப்படுவதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு, ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மழை பெய்யுது, முதல் தடவை ஒரு இடத்துல மழை பெய்யுது. பெய்யும் போது அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல சேருது. சேர்ந்து அதனுடைய பள்ளமான பகுதியில் அது அப்படியே ஓடுறதுக்கு ஆரம்பிக்குது. ஓடும்போது என்ன ஆகும்? அங்கு ஒரு பள்ளம் உருவாகும், ஒரு வழி உருவாகும். அதன் வழியா அதற்கப்புறம் மழை எப்பொழுது பெய்யும் பொழுதும் அதன் வழியா அப்படியே ஓடி 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 அது ஒரு பெரிய பாதையாக மாறிச்சா? சரி, இப்போ அந்த பாதை சரியான பாதையா இருந்தா ஓகே. பட் அந்த பாதை ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு பாதையா இருக்கு. அந்த ஊருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாதையை திருப்பி இன்னொரு பக்கம் வழி உருவாக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மழை பெஞ்சு ஒரு இடத்துல தொடங்குதுல ஒரு பாதை, அந்த தொடங்கி தண்ணி வர்ற இடத்துலயே பக்கத்தால இன்னொரு பாதையை நீங்க உருவாக்கணும். இந்த பாதை ஆழமாக ஆழமாக அந்த பழைய பாதையில தண்ணி போறது நின்னு புது பாதையில தண்ணி ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட நாள்ல புதிய பாதையை நீங்க ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்கன்னா அது வழியா தண்ணி ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். ஊருக்கு இனிமேல் பாதிப்பு இருக்காது. நான் சொல்றது புரியுதா? அது போல இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம மூளை செல்கள் இருக்கு இல்லையா, இந்த செரிபரல் கார்டெக்ஸ்ல நிறைய கோடு கோடா இருக்கும். அதெல்லாம் நம்ம செயலினுடைய பதிவுகள். இப்போ நான் சொன்னது தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டு பழகிட்டேன். அப்ப என்னுடைய உயிர் ஆற்றல் அந்த கோபத்திலே போய் ஒரு ரோடு போட்டுருச்சு. சரி, ஒரு புள்ளியா தொடங்குனது ஒரு கோடு போட்டது ரோடு போட்டுருச்சு. இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வருது, தொட்டதுக்கெல்லாம் கவலை வருது,
தொட்டதுக்கெல்லாம் துக்கம், தொட்டதுக்கெல்லாம் பயம், வெறுப்பு. சரிங்களா? தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் ரோடு போட்டுருச்சு நம்ம மூளையில. தொட்டா கோபம், தொட்டா கவலை, கோவப்படாம இருக்க முடியல. அப்ப நீங்க இந்த தவத்தை செய்யும் போது என்ன ஆகும்னா, இது ஒரு ரோடு போட்டிருக்குல்ல உங்க மூளையில, அந்த ரோடு எல்லாத்தையும் அழிச்சுடுது. இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த ரோடு எல்லாம் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். புது ரூட்ட போட்டு விட்டுரும். பொறுமையா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, நிறைவா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, விட்டு கொடுக்கிறது, சகித்துக் கொள்வது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, இப்படி நல்ல குணங்களை எல்லாம் உங்க மூளையில இயக்கத்துக்கு கொண்டு வந்து கெட்ட பாதையை அழித்து நல்ல பாதையை திறந்து விட்டு விடும். அப்ப தீய குணம் நம்ம கிட்ட இருக்குமா? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தீய குணங்களையும் அழிப்பதற்கான நுட்பம் துரிய தவத்தில் இருக்கிறது. இதை பத்தி நான் பேசணும்னா துரியத்துக்கு மட்டும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போடணும். ஏன்னா அது அவ்வளவு விஷயம் இருக்குங்க, சும்மா கிடையாது துரிய தவம். சரிங்களா? இன்னும் சில விஷயத்த சொல்லிட்டு தியானத்துக்குள்ள போலாம். ஏன்னா தியானம் இன்னைக்கு கொடுத்து ஆகணும். இந்த பிரபஞ்சத்தோட நேரடியான தொடர்பு இருக்கிற இடம் துரியம். அதனால நீங்க துரியத்துல மனதை வைத்து எதை நீங்க நினைத்தாலும் அது இம்மீடியட்டா பிரபஞ்சத்துக்கு கடத்தப்படும். சரிங்களா? அப்ப அந்த பிரபஞ்சத்துல உங்க செயல் பதிவாகி அதற்கான சூழலை உருவாக்கி. அதனால இனிமேல் இந்த தவத்தை நீங்க பெற்றதுக்கு அப்புறம் யாரையாவது வாழ்த்தணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, மனசை எங்க வச்சுக்குங்க? இந்த துரியத்துல மனசை வச்சு அவங்கள வாழ்த்துங்க. உங்களையே வாழ்த்தணும்னாலும் துரியத்துல மனசை வச்சு வாழ்த்துங்க. அதாவது ஆக்னை ரிசீவிங் பாயிண்ட். நீங்க யாருகிட்ட எதை கேட்டாலும் ஆக்னையில மனசை வச்சு கேளுங்க. யாருக்கு எதை கொடுத்தாலும் சொன்னாலும் துரியத்துல இது அவுட்புட், இது இன்புட். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இன்புட்டுக்கான பாயிண்ட், இது அவுட்புட்டுக்கான பாயிண்ட். அப்ப யாரையாவது வாழ்த்தணும்னா இங்கிருந்து வாழ்த்தறக்கு ஆரம்பிங்க. பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அந்த வாழ்த்து. 100 மடங்கு ஆற்றல் கொண்டதாக வேலை செய்யும். சரிங்களா? அதே போல ஒன்ன ரிசீவ் பண்ணனா இங்கிருந்து ரிசீவ் பண்ணுங்க. ஏன்னா இது எப்படின்னா நல்லது கெட்டதை பிரிச்சு நல்லதை மட்டும் உள்ள அனுப்பிச்சு கெட்டதை வெளியே தள்ளக்கூடிய இடம் ஆக்னை, விழிப்பு நிலைக்கான மையம். சரிங்களா? துரியம் கொடுக்கறதுக்கான மையம். அப்ப நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது நடக்கணும்னு சங்கல்பம் செய்தாலோ மற்றவங்களை நீங்க வாழ்த்தினாலோ துரியத்திலிருந்து வாழ்த்தறக்கு ஆரம்பிங்க. அதுக்கு அபரிவிதமான பலன் உண்டு. சரிங்களா? அப்புறம் பிராரப்த கர்மா போகும்னு நான் சொல்லிட்டேன். மூளை செல்கள் அபரிவிதமா இயக்கத்துக்கு வரும்னு சொல்லிட்டேன். சார் இதை பத்தி ஏதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல இந்த ஆக்னை பொட்டு வைக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப துரியத்துக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒண்ணு, நீங்க யார் உங்களை ஆசீர்வாதம் பண்ணாலும் எங்க கை வைப்பாங்க? தலையில தான் கை வைப்பாங்க. ரிசீவிங் பாயிண்ட் அங்க இருக்கு. அவங்க கையில ஆற்றல் வெளியே வருது, அது உங்களுக்குள்ள அனுப்பணும்னா வழி எது? ரிசீவிங் பாயிண்ட். இங்க கை வச்சா இறங்கிடும் ஆற்றல் உள்ள. பெருமாள் கோயில் போனீங்கன்னா ஜடாரி வைப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? செம்பு ஜடாரி எதனால் ஆனது? செம்பால் ஆனது. செம்புக்கு வான்காந்த ஆற்றலை ஈர்க்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப உங்க மூளை செல்கள் மேல வச்சாங்கன்னா மூளை செல்கள் என்ன ஆகும்? அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு ஆற்றல் பெறும், இயக்கத்துக்கு வரும். மொட்டை அடிக்கிறது எதுக்காக அடிக்கிறோங்க? நிறைய பேர் முடிய காணிக்கையா கொடுக்கறதுன்னு சொல்றோம். அது உண்மைதான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற தங்க சத்து அதிகமா இருக்கிறது முடியில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப தங்க சத்தையே இறைவனுக்காக கொடுக்கறோங்கிறது தான் முடி கொடுக்கறது. இன்னும் நம்ம முகத்துக்கு அழகுன்னு பாத்தீங்கன்னா முடிதான். என்னுடைய அழகையே இறைவனுக்கு கொடுக்கணுங்கிறது தான் முடி கொடுக்கறது. புரியுதா இல்லைங்களா? அதற்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. மொட்டை அடிக்கிறது நம்மளுடைய மூளை செல்களை பீனியல் சுரப்பியை இயக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ்.
சரிங்களா? அது சும்மா விஷயம் அல்ல. முதல் தடவை மொட்டை அடிக்கிறது அந்த கழிவுகள்லாம் தலைப்பகுதியில் இருக்கும், அதை ரிமூவ் பண்றதுக்காக மொட்டை அடிக்கிறோம். ஆனால் மொட்டை அடிப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கத்திலே ஒன்று, நம்மளுடைய பீனியல் சுரப்பியினுடைய இயக்கத்துக்காகத்தான் மொட்டை அடிக்கிறோம். அதனால அடிக்கடி முதல்ல மொட்டை அடிக்கிற பழக்கம் இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. நல்லது, ரொம்ப நல்லது. ஐயரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரை மொட்டை அடிச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அரை மொட்டை அடிச்சு இந்த இடம் ஃபுல்லா எப்பவுமே மொட்டையா இருக்கும். இங்க இருந்து நாமத்தை இழுத்து கொண்டு போய் இங்க விட்டுருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய படங்கள் எல்லாம் இந்த ஐயர்கள் எல்லாம் அப்படி காமிப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற ஆக்னையில இருந்து இருக்கிற அந்த எனர்ஜிய மேல துரியத்துக்கு கொண்டு போய் விடணும். இதுதான் இறைவனை அடைவதற்கான வழி, வாயில் அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேரு குடுமிய முடிஞ்ச மண்டைய கொண்டை, சரிதானுங்களா? எல்லாத்தையும் மறைச்சு நீ கொண்டைய மறைக்கலன்னு வடிவேல் சொல்ற மாதிரி, சரிதானுங்களா? நிறைய பேர் பாத்தீங்களா இந்த முடிச்சு போட்டு தலை உச்சியில வச்சிருப்பாங்க. இந்த ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தலை முடிச்சு போட்டு கொண்டையில வச்சிருப்பாங்க. இது ஒரு ரிசீவிங் ஆண்டனா, தலை உச்சி. சரிங்களா? அது போல ஐயப்பன் கோவிலுக்கு போறோம், இருமுடி எடுத்துட்டு போறோம் இல்லையா? எங்க வச்சு எடுத்துட்டு போவாங்க? இங்கதான் வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஏன் இங்க வச்சா வராதா? அல்லது இடுப்புல கட்டிட்டு போக முடியாதா? முடியும். அப்புறம் ஏன் அங்க வச்சாங்க? நல்ல குருசாமியா இருந்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? தெளிவா ஞானம் பெற்ற குருசாமியா இருந்தா, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மன்றத்துல என்ன பண்ணாங்களோ அதையவே எங்களோட நான் ஆரம்ப காலத்துல சபரிமலை போறப்ப அந்த குருசாமி அப்படியே பண்ணாரு. எனக்கு துரிய தீட்சையில என்ன கொடுத்தாங்களோ, சரிதானுங்களா? இங்க இருந்து கை இப்படி இழுத்து கொண்டு போய் மேல வச்சு இங்க சுத்தி விட்டு அப்புறம் அந்த துரியத்தை வச்சாரு. அப்புறம் கேட்ட அந்த சாமி நம்ம பயிற்சி எடுத்திருக்காருன்னு. சரிதானுங்களா? அப்ப என்னங்க சாமி பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மகிழ்ச்சியோட பயிற்சியில கொடுத்தாங்க சாமி, அதை தாப்பா பண்ணேன்னாரு அவர். அதையே தான் நான் பண்ணினேன். சரிதானே? என்ன அங்க நீங்க விளக்கம் சொல்லி பண்றீங்க, இங்க விளக்கம் சொல்லாம நம்ம கொடுக்குறோம். இவங்களுக்கு விளக்கம் சொன்னா அவ்வளவு தூரம் புரியாது. அதனால நான் இங்க இருக்கிற ஆற்றலை இங்க மேல ஏத்தி இங்க சுத்தி விட்டு இங்க தூக்கி எடுத்து வச்சா போதும். பெருவழியில நடந்தீங்கன்னா, சரிதானே? 2 நாள் அப்படியே இந்த இடமெல்லாம் அப்படியே நம 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 நமைக்கும். வேர்த்து பூத்து அப்படியே அரிக்கும், பிக்கும். ஆனா இறக்கக்கூடாது இருமுடிய. அப்ப என்ன ஆகும்? மூளை செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு வந்துடும். பால் கூட எடுக்கிறாங்க இல்லையா? இஸ்லாத்துல குல்லா போடுறாங்கல்ல, எதுக்குங்க? அந்த எனர்ஜியை இங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு தான். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம துரியத்தை இயக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். சும்மா நினைச்சிட வேண்டாம். சரிங்களா? அப்போ இந்த பீனியல் சுரப்பி இயக்கத்திற்கான தவம் துரிய தவம். அது நம்முடைய உச்சியில மனதை வைத்து தவம் செய்யறோம். இதற்கான சுரப்பி மூளையினுடைய மையப்பகுதியில் இருக்கு. எப்படி இங்க தொட்டா பிட்யூட்டரி வேலை செய்யுமோ அது மாதிரி இங்க தொட்டீங்கன்னா பீனியல் வேலை செய்யும். சரிங்களா? இதுல இன்னும் பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, நம்ம நினைத்ததை நடத்தக்கூடிய ஆற்றல், பிரபஞ்ச சக்தியை நம்முடைய சக்தியாக பெருக்கக்கூடிய தன்மை, பாவப்பதிவுகளிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த துரிய தவத்திற்கு இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப அந்த தவத்தை நாம இப்போ செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு உங்களுக்கு தவத்துக்குள்ள போலாம். இப்ப ஆக்னியில உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுத்தோம். அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களோட மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை ஆக்னி கொண்டாந்து வச்சாங்க. சாந்தியில அங்க இருக்கிற ஆற்றல் அப்படியே இறக்கி கொண்டு போய் மூலாதாரத்துல வச்சாங்க. இதுக்கு பேரு ஸ்பரிச தீட்சை என்று பெயர். ஆனா நம்ம ஸ்பரிச தீட்சையவே ஞான தீட்சையாக ஹீலிங் டெக்னிக்ல கொடுத்தோம். ஓகேவா? இப்ப நம்ம கொடுக்கிறது ஒரு புது தீட்சை. இதுக்கு பேரு நயன தீட்சை என்று பெயர். நயனம் என்றால் மீன். நம்ம கண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே மீன் மாதிரி இருக்கும். அது கரெக்டா ஒரு மேக்கப் போட்டு இதை விரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்படியே மீனே கண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். நயனம் என்றால் மீன். கண்களுக்கு நயனம் என்ற ஒரு பேர் இருக்கு. மீன் போன்ற கண்கள்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த தீட்சை நம்ம கைகள்ல தொட்டு கொடுக்கறதல்ல,
கண்கள் மூலமாக ஆற்றலை கொடுப்பது. தீட்சைனாவே ஆற்றலை கொடுப்பதுதான். குரு தான் பெற்ற ஆற்றலை நமக்கு கடத்துறதுக்கு பேரு தீட்சைன்னு பேரு. தொட்டு கொடுத்தா ஸ்பரிச தீட்சை. கண்கள் மூலமாக ஆற்றலை கொடுத்தா அதுக்கு பேரு நயன தீட்சை என்று பேர். இப்ப கோழி முட்டையை வச்சுட்டு மேல உட்கார்ந்து அடகாக்கும், பார்த்திருக்கீங்களா? அப்படியே அதனுடைய உடல் சக்தி, உயிர் சக்தி, உடல் சூடு அப்படியே அந்த முட்டையில இறங்கி இறங்கி அந்த முட்டை குஞ்சா பொரியும். கோழி போய் அடக்காக்கலைன்னா முட்டை குஞ்சா பொரியாது. இது கோழி ஸ்பரிச தீட்சை, தொட்டு உயிர் கொடுப்பது. இன்னொன்று மீன். மீன் என்ன பண்ணு தெரியுங்களா? மீன் போய் அடையெல்லாம் காக்காது. ஒரு இடத்துல அப்படியே முட்டைய போட்டுரும், முட்டை விட்டுரும். விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி வந்து நின்னுக்கும். நின்னுட்டு அதனுடைய கண்ணுல இருந்து ஆற்றலை அந்த முட்டை மேல அப்படியே அனுப்பும். ஏன்னா நம்ம கண்ணுல 83.7% ஆற்றல் நம்ம கண்ணுல இருந்து தான் வெளியே போகும். பெரிய விஷயம். கண்ணு சாதாரணமா எடுத்துறாதீங்க நம்ம கண்ணை. அதனாலதான் கண்ணை ரொம்ப கேரா பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். ஆன்மாவினுடைய ஜன்னல் கண்கள்னு சொல்றோம். அப்ப இந்த கண்கள்ல இருந்து ஆற்றல் அப்படியே போக்கஸ் பண்ணி அனுப்பும். இந்த நோக்கு வர்மம் பண்றாங்கல்ல, கண்ணுல பார்த்தே ஒரு மனுஷனோட மைண்டை மாத்திரலாம். அவ்வளவு பவர் இருக்கு நம்ம கண்ணுக்கு. அப்ப அந்த கண்ணுல ஆற்றல் அப்படியே அனுப்பும் போது அந்த மீனினுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அந்த முட்டையில பட்டு முட்டை குஞ்சாக பொரியும். உயிராற்றல் அங்க பெருகி குஞ்சா பொரியும். இது நயன தீட்சை. இப்ப அதைத்தான் குருமகான் இந்த தீட்சையில நமக்கு கொடுக்க போறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எப்பொழுதும் போல கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க? ஆக்னியில தவம் பண்றீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆக்னி தவம் பண்ணிட்டீங்க. இப்ப எனர்ஜி எங்க லோட் ஆயிரும்? ஃபுல்லா இங்க லோட் ஆயிரும். ஆக்னியில லோட் ஆயிரும். இப்ப மெதுவா கண்களை திறந்து என்னுடைய கண்களை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த இடத்துல கொஞ்ச நேரம் என்னுடைய கண்கள்ல இருந்து ஆற்றலை உங்களுக்குள்ள கொடுப்பேன். நீங்க நினைத்த ஆற்றல் எங்க வேணா போகும். சரிங்களா? இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கிறது உலகத்துல எங்க வேணா நீங்க கேட்க முடியுதுல்ல. ஒரு மேக்னெட் பவர் கனெக்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி நான் போன தடவை உங்களுக்கு அந்த தீட்சை கூட காமிச்சேன். கைகள்ல இருந்து ஆற்றலை எங்க வேணா பாய்ச்ச முடியும். உலகத்துல, பிரபஞ்சத்துல எங்க வேணா பாய்ச்ச முடியும். நம்ம மனசுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. இப்ப என்னோட கண்கள்ல இருந்து உங்க கண்களுக்கு ஆற்றல் வந்துட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ண சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வீடியோல என்னுடைய கண்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். என்னோட கண்ணுல இருந்து ஒரு ஆற்றல் உங்க கண்ணுக்குள்ள போறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? அதற்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நல்லா அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள, ஏற்கனவே தீட்சை எடுத்தவங்க நீங்க டைரக்டா மெடிடேஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. யாரோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி தீட்சை எடுத்தவங்க தீட்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி துரியம் தெரியும். நீங்க ஆக்னினா ஆக்னி, துரியம்னா துரியம்னு நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. மென்சஸ் டைம், பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க எப்பவுமே நான் சொல்றேன், இந்த தீட்சையை எடுக்க கூடாது. எந்த தியானத்தினுடைய தீட்சையா இருந்தாலும் மென்சஸ் டைம்ல எடுக்க கூடாது. அப்படின்னா எங்களுக்கு என்ன சார் தீட்டா, அப்ப அதனால எடுக்கக்கூடாது? அப்படி இல்லை. அதாவது உங்க உடம்பு இப்ப கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்குது. அப்ப உங்க உடம்புல இருக்கிற ஆற்றல் மேக்சிமம் கிளீனிங்ல வேலை செய்யும். புரியுதுங்க? இப்ப உங்க உடம்பு காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காய்ச்சல் வந்திருக்கிறப்ப நீங்க சினிமா பார்க்க போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா உங்க உடம்புல ஆற்றல் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நீங்க ஓய்வு எடுக்கணும். அதுக்கப்புறம் சினிமா பார்க்க போங்க நார்மலானதுக்கு அப்புறம். அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு தியானத்தை கொடுக்க போறப்ப உங்க உடம்புல ஆற்றல் இருக்கணும். இப்போ பீரியட்ஸ் டைம்ல என்ன ஆகும்னா உங்க உடம்பு உங்களை சுத்தப்படுத்திட்டு இருக்கு. அந்த நேரத்துல தீட்சை எடுத்தீங்கன்னா தீட்சை பவர்ஃபுல்லா வேலை செய்யாது. அதனாலதான் தீட்சை வேண்டான்னு சொல்றோம். புரியுதா இல்லைங்களா? இதே ஒரு 3-4 நாட்கள் அது நார்மல் ஆனதுக்கு அப்புறம் உங்க உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி ஆற்றல் நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த தீட்சை எடுத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அதுக்காகத்தான் சொல்றோம். இந்த வீடியோ எப்பவுமே யூடியூப்ல இருக்கும். நீங்க எப்ப இந்த வீடியோவை போட்டாலும் அந்த ஆற்றல் வரும். அதுதான் குரு மகான்களுடைய சக்தி. மகரிஷி போட்டோவை
அவரோட கண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா ஆற்றல் வருது, நீங்க நினைச்ச ஆற்றல் வரும். அது வெறும் போட்டோவா பார்க்கலாம், பேப்பரா பார்க்கலாம். குருவே அங்க இருக்கிறதா நீங்க பார்க்கலாம். உங்க மனம் ஒண்ண உருவாக்கிருச்சுன்னா, அது அப்படியே வந்தறக்க ஆரம்பிச்சுரும். அதனால இன்னைக்கு இருக்காட்டினாலும் 2 நாள் கழிச்சு எடுங்க. இன்னைக்கு ஒரு அமைதியா சாந்தி யோகம் மட்டும் பண்ணுங்க. பீரியட்ஸ் இருக்கிறவங்க. ஆக்ஞை தவம் இங்க 5 நிமிஷம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மெதுவா கண்களை திறந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க மெதுவா கண்களை திறந்து என்னோட கண்ண பார்க்கணும். அப்படியே மென்மையா ஒரு அருள் பார்வையா நானும் பார்ப்பேன். நான் வந்து குடுக்கிற கான்செப்ட்ல பார்ப்பேன். இறைவன் குருவனுடைய ஆற்றல் எனக்குள்ள இறங்கி என் கண் வழியாக உங்க கண்களுக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறதா நான் பார்ப்பேன். நீங்க எப்படி பார்க்கணும்னா ரிசீவிங் கான்செப்ட்ல பார்க்கணும். அந்த ஆற்றல் எனக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது, என் கண் வழியாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான். நீங்க ரிசீவிங் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா இறை குருவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள பாயறதுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்படி பாய்ந்ததுக்கு அப்புறம் கண்ணை மூடிக்குங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? இப்ப கண்ணை மூடிட்டா அந்த ஆற்றல் எங்க போய் குவிஞ்சிருக்கும் தெரியுமா? இப்ப இவ்வளவு நேரம் பிட்யூட்டரி தானே ஆக்டிவேஷன் இருந்துச்சு. பிட்யூட்டரி கிளாண்ட்ல அந்த ஆற்றல் போய் குவிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஆற்றலை பீனியலுக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களோட நெற்றி பகுதியில கைய வச்சு, இங்கிருந்து அந்த எனர்ஜி அப்படியே மேல இங்க கொண்டு போய் உச்சியில வச்சு, உச்சியில அப்படியே ஒரு 4, 5 முறை அப்படியே சுழற்சி, சின்ன சுழற்சியிலிருந்து பெரிய சுழற்சியா சுற்றி விடுவேன். நான் இங்கிருந்து பண்ணாலே உங்களுக்கு அங்க அந்த ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இது ஃபுல்லாவே ஹீலிங்ல தான் பண்றோம். 2வது மறுபடியும் சொல்றேன், நான் பண்ணவில்லை. எனக்கு அந்த சக்தியோ ஆற்றலோ கிடையாது. யார் பண்றா? வேதாத்திரி மகரிஷியே வந்து பண்றாங்க. அவர் இன்னைக்கு இந்த பூத உடல்ல இல்ல, சூக்குமமா இருக்கிறாங்க. அப்ப ஒரு கருவியாக என்னை போன்ற ஆசிரியர்களை பயன்படுத்தி அவங்க அந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. புரியுதா இல்லைங்களா? வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னாடி வச்சுக்கோங்க. அவர் இறைவனை உணர்ந்த ஞானி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வள்ளலாரை போல, வள்ளுவரை போல, திருமூலரை போல, இயேசு மகானை போல, நபிகளை போல, புத்தரை போல, மகாவீரரை போல இறைவனை முழுமையாக உணர்ந்த ஒரு ஞானி. அவர்தான் இப்ப வந்து உங்களுக்கு இந்த தீட்சையை கொடுக்குறாங்க. சூக்குமமா அவங்க வந்து நின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப நான் இந்த இடத்துல வேதாத்திரி மகிழ்ச்சியே கை வைக்கிற மாதிரி கூட நினைச்சுக்கோங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். மகிழ்ச்சியே உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு கையை இப்படி வச்சு, இங்க இருந்து ஆற்றல் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இங்க தலை உச்சியில வச்சு, இங்க இருந்து அப்படியே ஒரு சுழற்சி 4 தடவை சுழற்சி சுத்தி விட்டுருவாங்க. அப்படியே அந்த ஆற்றல் உங்க மூளை செல்களுக்குள்ள அப்படியே வளச்சுழலா ஓடுறதுக்கு ஆரம்பிக்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம். அவ்வளவுதான் தியானம். அங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ண போறோம். மறுபடியும் மகரிஷி என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல வந்து உங்களுடைய துரியத்துல இப்படி கையை வச்சு வச்சு அவரோட உள்ளங்கையிலிருந்து அந்த ஆற்றல் உங்க துரியத்துக்கு போறதுக்கு பவர் கொடுப்பாங்க. ஒரு 2 தடவை 3 தடவை எனர்ஜி கொடுப்பாங்க. அந்த துரிய சக்கரம் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்புறம் அந்த நிலையிலிருந்து நம்ம தியாகத்தை நிறைவு செஞ்சிருவோம். அவ்வளவுதான். சிம்பிள். சரிங்களா? சரி, இப்ப காலம்